ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். இதோட நம்ம இந்த வீடியோவில் 2022 குரூப் 4 கேட்கப்பட்ட பொது தமிழ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது என்னென்னு பார்த்தோம்னா வெளிப்படை தன்மை. அடுத்தது சிலை மேல் எழுத்து போல. பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. என்னென்னு பார்த்தோம்னா நிலைத்து நிறுத்தல். அடுத்து ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரில் செயப்பாட்டு வினைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஆப்ஷன் சி. அடுத்து மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? இது செய்வினை வாக்கியம். அடுத்தது இலக்கண குறிப்பிடுதல். சாலச் சிறந்தது. இத்தொடரின் வகையை அறிக. இது உரி சொற்றொடர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சால, உரு, நனி, தவ, பட, மா, கடி இதெல்லாம் வந்துச்சுன்னா இதில் முன்னாடி வந்துச்சுன்னா இது உரி சொற்றொடர். அடுத்து பெயர் சொற்களை பொறுத்துக்க. மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள் பெயர். பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர். அடுத்தது கிளை அப்படிங்கிறது ஒரு சினைப்பெயர். இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். நம்ம இனிமைங்கிறது பண்பு பெயர்னு குறிச்சிட்டோம்னாவே ஈஸியாக இந்த மார்க் எடுத்துடலாம். அடுத்து பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. காலப்பெயர் என்ன வரும்னு பார்த்தோம்னா செம்மை. இது தவறான விடை. சினைப்பெயர் கண் அப்படிங்கிறது சரிதான். சினைனா உறுப்புன்னு அர்த்தம். அடுத்து பண்பு பெயர் ஆண்டு. அதுவும் தவறான விடை. தொழில் பெயர் ஆடுதல். அது சரியான விடை. தொழில் பெயருக்கு அல், தல், அம், ஐ, கை இது வந்துச்சுன்னா அது தொழில் பெயர். இதில் பொருத்தமற்ற பெயர் சொல்லுக்களை கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் சி இதுதான் சரியான விடை. காலப்பெயரும் பண்பு பெயரும் தான் தவறானதாக இருக்குது. அடுத்து கேள் என்னும் பெயர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு அப்படின்னு வரணும். ஊ வருது கடைசியில், அது ஞாபகம் வச்சுங்க. கேட்ட அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெயரச்சம். அடுத்து தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. தனிந்தது அப்படின்னா வேர் சொல் கேட்டிருக்காங்க. அது தனி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து தருக என்ற வேர் சொல்லை கண்டறிந்து சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா பாருங்க, வேர் சொல்னா கட்டளையிடுற மாரி வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோனா மதில். ஞாபகம் வச்சுங்க. சோனா மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மானா பெரிய. அடுத்து பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவைனா கடல். அடுத்து மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும் இதுதான் சரியான விடை. ஞாபகம் வச்சுங்க. புறா குணுகும், ஆந்தை அலரும், குயில் கூவும், கூகை குளரும். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை எழுதுக. என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. மாற்றங்களை கொண்டு வர போகிறது. சந்திப்பிழையற்ற தொடர்னா அதை ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா கசதப முன் வல்லினம் மிகும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை எழுதுங்க. மற்ற எதுலேயுமே பாருங்கள் வந்திருக்காது. அப்படி வந்திருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக எழுதுங்க. அடுத்தது குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. சார்பு, மருந்து, காக்ஸு, பசு. இதில் பசுங்கிறது தான் தவறான விடை. ஏன்னா மென்தொடர் குற்றிய லுகரம் வந்திருக்கு. அப்புறம் சார்பு அப்படிங்கிறதுல வன்தொடர் குற்றிய லுகரம் வந்திருக்கு. காக்ஸு அப்படிங்கிறதுல ஒரு ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம் வந்திருக்கு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இசைவு, இயைபு. இதில் இசைவு அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல். மிச்சதெல்லாம் பொருந்தது தான். அடுத்து இதுவும் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் பார்த்துருக்கோம். சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இது ஈஸி தான். அதாவது 8 அப்படிங்கிறதுக்கு ஆன்னு அர்த்தம். அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் 4ல் அந்த ஆ இருக்குது. அப்போ 1க்கு 4ன்னு பொருத்திட்டா மீதி இருக்கிறதுல
4321 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்படியும் தெரியலனா ஒன்றுக்கு கடலை அந்த ஒரு ஷார்ட்கட் இருக்குது. கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கடலை அப்படிங்கிறது கா, உருண்டை அப்படிங்கிறதுக்கு ஊ. அப்போ 2க்கு ஆப்ஷன் சியில் பாருங்கள், 2க்கு என்ன வருதுன்னு, 2க்கு ஊன்னு வருது. அப்போ 3ல் இருக்கிற 2ல் இருக்க ஊ வருது. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டாக பொருந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவை நிரம்பியவர்கள் சித்தர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். அடுத்து, உழவுப்பாட்டு என அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. ஞாபகம் வச்சுங்க. உழவர் பாட்டு என அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. அடுத்து, வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். அடுத்து, நீலப்பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். நீலப்பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். அடுத்து, உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து, சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர். ஞாபகங்க, உரியவர், கூறியவர் கிடையாது, கூற்றுக்கு உரியவர். அடுத்தது, நாட்டுடையதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவரும் இவரே. அதனால் அனைத்தும் சரிங்கிறதான் இதுக்கு சரியான விடை. அடுத்து, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. கூற்று 2 கூற்றுகளும் சரி. இதுவே கூற்று 1ம் 2க்கும் கூற்று காரணமாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூற்று 2 வந்து காரணம், கூற்று 1 வந்து கூற்று தான், கூற்று காரணம். அடுத்து, வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின். இத்திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. ஞாபகம், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செயின். இது நேர்மையை உணர்த்தது. அடுத்தது, ஏறெழுபது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 மட்டும்தான் சரி. ஏறெழுபது அப்படிங்கிறது கம்பர் இயற்றியது தான். ஆனால் அது 15 கீழ்கணக்கு நூல்கள்லாம் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார்? அது பாரதியார். அடுத்து, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. ஞாபகம் வச்சுங்க. மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. அடுத்து, பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். அடுத்து, உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அடுத்து, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. இது ஆகஸ்ட் 9ஆம் நாள் CR அரங்கநாதனோட பிறந்த நாள். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும். அதுதான் தெய்வமணி மாலை. இதை ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியம்தான். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். அடுத்து, ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. அடுத்து, முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து, பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. அடுத்து, ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவியுள்ளது. ஆத்தூர். ஞாபகம் வச்சுங்க. ஆத்தூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். சத்துணவு திட்டமாக மாற்றியவர் தான் MG ராமச்சந்திரன். அடுத்து, தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள்
முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்தது கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். அடுத்தது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. அடுத்தது இது பாருங்க, தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது வள்ளிக்கண்ணன் எழுதிய நூல். பிடிசாம்பல் அப்படிங்கிறது அண்ணா எழுதிய நூல். தாலாட்டு அப்படிங்கிறது ஜெயகாந்தன் எழுதிய நூல். மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் எழுதிய நூல். இன்னொரு தடவை பாருங்க, தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் எழுதிய நூல். பிடிசாம்பல் அண்ணா எழுதிய நூல். தாலாட்டு ஜெயகாந்தன் எழுதிய நூல். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் எழுதிய நூல். அடுத்தது சரியான இணைகளை தேர்ந்தெடுத்துக. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவிதான். ஓமை கவிஞர் யாருன்னா சுரதா, அதனால் அது தவறானது. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், அது சரி. புரட்சி கவிஞர் அப்படின்னா அது தாராபாரதிங்கிறது, அதுவும் தவறான விடை. அப்போ 1, 3 மட்டும்தான் சரியான விடை. அடுத்து முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. அது பார்த்தோம்னா நீலமேகம், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, இதெல்லாம் அவர் இயற்றான நூல். இயற்றாத நூல் நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். அடுத்தது இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. இதை படித்து பார்த்து சரியாக விடையளிங்க. இதுமாரி கொஸ்டின் 2 இல்லைன்னா 3 கேட்குறது வழக்கமாகவே கொண்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்க பார்க்குறேன். நன்றி.